ஊருக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? இந்த தோல்விங்கிற அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? தோல்வி என்பது வெற்றியின் தாய். தோல்வி என்பது தோல்வி இல்லை. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும் தங்கச்சி. விழிப்பதற்காகத்தான் உறக்கம், எழுவதற்காகத்தான் வீழ்ச்சி, வெல்வதற்காகத்தான் தோல்வி. தோல்வியே நீங்க தோல்வியா நினைக்கிறீங்க, வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறேன்னு நினைச்சுக்கிறீங்க. அப்படிதான் பொருள் சொல்றான். தோல்வியை நீங்க தோல்வின்னு நினைக்காதீங்க, அது வெற்றிக்கான பயிற்சி என்று கற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதானே. தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார விளக்கு கண்டுபிடிக்கிறாரு. பல முறை அது செய்முறை பயிற்சி செஞ்சு காட்டும் போது அது எரிய மாட்டேங்குது. அவர் தனியா இருக்கும்போது எரியுது. ஆனா இங்க வந்து எல்லாரும் கூப்பிட்டு விளக்கு காட்டும்போது வர மாட்டேங்குது. பல முறை தோத்துறாரு, ஆனா ஒரு முறை எரிய வச்சிருந்தாரு. அப்ப எல்லாரும் கைதட்டி, இத்தனை முறை நீங்க தோற்றீர்களே, அப்போ உங்க மனநிலை என்னவா இருக்குதுன்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் தோற்றேன்னு யாரு உங்களுக்கு சொல்றது? ஒரு மின்சார விளக்கை எப்படி கண்டுபிடிக்க கூடாது என்று கத்துக்கொண்டிருந்தேன், அதே நீ தோல்வின்னு கருத்துறாயிட்டு. அப்படிதான் நீங்க பாருங்க, வெற்றிக்கான பயிற்சியா இருக்குங்க. நீங்க சொன்னீங்க இலவசமா மருத்துவமும் கல்வியும் தரும்னு சொல்லிட்டு, அந்த இலவசமா மருத்துவமும் கல்வி நீங்க யாரை வச்சு தர போறீங்க அப்படின்னா? வணக்கம் அண்ணா. பேசுறது எல்லாமே பேசிட்டீங்க, நிறைய கேள்வியோட வந்தேன், ஆனா எல்லாமே கேட்டுட்டாங்க. நீங்க வந்து ஒரே ஒரு ஃபீல்டு பத்தி பேசவே இல்லை. அது என்ன அப்படின்னா சினி ஃபீல்டு. ஏன் அப்படின்னா நீங்க அதுல இருக்கீங்க அப்படின்றனாலயா, இல்ல அதனால எந்த ஒரு இதுவும் இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? அதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதனால நான் பேசல. அண்ணா ஒரு நிமிஷம். இப்போ நீங்க சொன்னீங்க திராவகம் வீசுறாங்க, அமிலம் வீசுறாங்க, அந்த பிள்ளைய ரேப் பண்றாங்க, கத்தியால குத்துறாங்க அப்படிலாம் சொல்றீங்களே, அதெல்லாம் எதை பார்த்து கத்துக்கிட்டாங்க? இந்த சினிமா துறையை பார்த்தாலே கத்துக்கிட்டாங்க. அப்படி 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 சொல்றது தவறு. சினிமாவை இதை பார்த்தா எடுக்கிறாங்க. உண்மை சம்பவங்களை ரெண்டு இருக்கு தங்கச்சி, ரெண்டு இருக்கு. இருங்க, ரெண்டு இருக்கு. நீங்க நல்லா நுட்பமா அடையணும். தாக்கம் என்பது ரெண்டுலயும் இருக்கு. இந்த 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 சம்பவத்தை பார்த்து இப்ப இந்த சம்பவத்தையும் ஒரு படத்தை வைப்பாங்க. நேற்று தள்ளிவிட்டார்ல காவலர், அது உண்மையில நடந்ததை எடுக்கிறாங்க. அது ரெண்டு இருக்கு. நீங்க வந்து பூவை பூச்சோட வந்தவொடனே நதியா சேலை, நதியா கொண்டை, நதியா வளையல், அந்த தாக்கமும் இருக்கு. ஆனா தேவர் மகன் ஒரு படம் வந்தது பாத்தீங்களா? அப்ப பாருங்க, ஒரு இடத்துல சாதி சண்டை நடக்குது, சாதி சண்டை நடக்குது, எல்லாரும் கம்பர் வளர்த்துக்கிட்டு ஓடுறாங்க. அப்ப எங்க அப்பா பாரதிராஜா படம் எடுத்துருக்காரு. கூடி இருந்து வேடிக்கை பார்த்தவங்களாம், என்ன நீங்க எல்லாம் எங்க ஓடுறாங்க? அதான் கம்பர் சாதி சண்டை அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க, நீங்க எல்லாம் ஓடலையா? முன்னாடி இப்படிதான் ஓடிட்டு தான் இருந்தான். இந்த தேவர் மகன் படம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அருவாக்கம்ப தூக்க மனசு பூசுதா இல்லையா? அது அப்ப நல்ல கருத்துக்களை தாங்கி வருகிற திரைக்கதைகளும் இருக்கு, படமும் இருக்கு. நீங்க எதை எடுத்துக்கிறீங்க, எதை தடுத்துக்கிறீங்கிறது பொறுத்தான். தாய்க்கு தான் தெரியும் எதை கொடுக்கணும் தடுக்கணும்ட்டு. நீங்க தான் உணவை சமைச்சு பரிமாறலாம், உங்களுக்கு பிடிச்சதானே சாப்பிடுறீங்க, பிடிச்சதை எடுத்துக்கங்க, பிடிக்காத விட்டுருங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரே கேள்வி, இந்தியாவில் மொத்தம் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க நீங்க குத்து மதிப்பா நினைக்கிறீங்க? லைட்டா சொல்லுங்களேன். அவங்க சொல்லி இருக்கிறது 120 கோடி. புள்ளி விவரமா வேணாம் சார், நீங்க உங்களோட குத்து மதிப்பா ஓரளவுக்கு சொல்லுங்க. அதான் 120 கோடி. 120 கோடியா? ஒரு படம் எடுக்கிறதுக்கு எத்தனை கோடி சார் செலவாகுது? 1 கோடியில எடுக்கலாம், 100 கோடியில எடுக்கலாம், 100 கோடியில எடுக்கலாம், 400 கோடியில எடுக்கலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு 35 கோடி 40 கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவில் மக்கள் கோடியே 34 கோடி அப்படிதான் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு கோடி கொடுத்தாலே இந்தியா வளர சேர்ந்து சார். அந்த மனுஷன் தான் இவங்க கோடியை கொடுக்குறாங்க. அங்கே அந்த மனுஷன் நீங்க சொல்றீங்க, அந்த மனுஷன் தான் தங்கச்சி இளைஞருக்கே கோடியை கொடுக்குறான். நீங்க அது அவங்க தானே இவனுக்கு 35 கோடி 45 கோடி கொடுக்குறது. நீங்க என்ன செய்ய, நீங்க கோடி கோடியா படம் பார்க்குற காசை நீங்க வச்சுக்கிட்டு வசதியா வாங்க. அதை செய்யுங்க, இன்னொன்று கொடுத்துருவீங்க, நீங்க கொடுக்காம வச்சுக்கோங்க, அவ்வளவுதானே. அவங்க கிட்ட இருக்கிற ரசிகர் பட்டாளத்தை வச்சு ஈஸியா அவங்க வேணா சீட்ஸ் வாங்கிடலாம். அந்த ஊருக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. இப்ப நாம வந்து அண்ணன் வந்து நான் எப்படி ஆட்சி நடக்குங்கிறது புத்தகமாக கொடுத்துருக்கேன். அது மக்களரசு.com தட்டினா தெரியும். நம்ம சொன்னதுதான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க வெறும் ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போங்கிறாங்க, அவ்வளவுதான் பேசுவாங்க. அது நிர்வாக சீர்கேடு. மண்ணை வாழ வைக்காது, மக்களை வாழ வைக்க முடியாது. ஹைட்ரோ கார்பன் எடுக்கணுமா தடுக்கணுமா, மீத்தேன் எடுக்கணுமா தடுக்கணுமா, கச்சத்தீவு மீட்கப்படணுமா கொடுக்கப்படணுமா, அணுவை தொடர்ந்து இயங்கணுமா தடுக்கணுமா, அதுக்கு பதில் இருக்காது. நிலத்தை வளத்தையும் கலந்து கொடுத்துட்டு எப்படி மக்களை நலத்தை காப்பாத்துறீங்க? அது நான் சொல்றது, அது செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. நீங்க ஒன்னு தங்கச்சி புரிஞ்சுக்கணும். சந்தை பொருளாதாரத்துல, சர்வதேச சந்தை விரிவாக்கத்துல ஒரு தேசியத்தின் மக்கள் எழுச்சி கொண்டு அங்கிருந்து ஒரு தலைவன் உருவாவதை விரும்ப மாட்டான். அவனுக்கு வேண்டியது வளங்களை கொள்ளையடிப்பதற்கான தரகர்கள் முதல்வர்கள் தேவைப்படுது.
புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன பண்ணா காட்டுற இடத்துல கையெழுத்து போடுவான், கமிஷன் வாங்கிட்டு கம்மன் இருப்பான், அவனை தான் தலைவனா கட்டமைப்பான். இப்ப ஊடகம் முழுக்க 2 பேரை சுத்தி நிக்குது, அதெல்லாம் முடியும். ஏன்னா நாங்க வந்தோம்னா மலையை தொட்டினா கொண்டு வம்பான், மரத்தை வெட்டினா கொண்டு வம்பான். ஆனா அவனுக்கு அது பிரச்சனை இல்லை. அப்ப வனத்தை வேட்டையாடுவதற்கு இடையில்லாமல் எவன் இருப்பானோ அவன் தலைவனா கட்டமைக்கப்படுவான். வனத்தை காக்க எவன் எழுந்து நிற்கிறானோ அவன் தட்டி அடக்கப்படுவான். இது உலக முறையாக நடந்துக்கிற எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்கத்தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சண்டை போட்டு இருக்கு. உனக்கு என்ன வேலை? காரணம் அந்த நாட்டுல அளப்பரிய எண்ணெய் வளம் இருக்கு, அதை வேட்டையாடுவதற்கு 2 வல்லாதிக்க நாடுகளும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு விளங்குது. இப்படி இந்த சர்வதேச சந்தை விரிவாக்கத்துக்கு இடையூறா நீங்க சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டிருக்காரு, லிபிய அதிபர் மம்மர் கடாரி கொல்லப்பட்டிருக்காரு, ஈஜிப்த் அதிபர் முபாரக் கொல்லப்பட்டிருக்காரு. உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். நாமளும் நாளைக்கு நம்மளை இனவெறியன், தீவிரவாதி, பிரிவினைவாதி இப்படி சொல்லி நம்மளை அமுக்குவான். இப்படி வரவங்களை ஆகச்சிறந்த தலைவர்களாக கட்டமைக்கும். சொல்வாரா மீத்தேன் எடுக்கிறதெல்லாம் தடை பண்ணுவேன் சொல்வாரா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுமா அமைக்க கூடாதா? அப்ப எப்படி நல்லாட்சி? எது நல்லாட்சி? என்ன செய்வீங்க? நல்லது என்ன செய்வீங்க? அதனால அது வாய்ப்பு. வணக்கம்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கிறாங்க. ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல LKG UKGலயே 40,000 ஃபீஸ் வாங்குறாங்க. அத பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அதெல்லாம் அதை ஒழிக்கணும்பா. கல்வி வியாபாரம் அல்ல. கல்வி மானோட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இப்ப அரசு பள்ளி, அரசு கல்லூரி தரமாயிட்டா தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு இவ்வளவு மதிப்பு வராது. இப்ப நாம வரும்போது கல்வி முறையில் UKG LKG பிரிச்சு தூர போட்டு அரும்பு மொட்டு மலர்னு 3 வகுப்புகள் வைக்கிறோம். அந்த 3 வகுப்புகள்ல குழந்தைகளுக்கு எந்த படிப்பும் சொல்லி கொடுக்கூடாது. குழந்தைகளை தன்னிச்சையா விட்டுருவோம், விளையாடுவாங்க, பாடுவாங்க, ஓவியம் வரைவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் குழந்தையை படிப்பாங்க. 6 வயது ஆகும்போது தான் நம்ம 1ஆம் வகுப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா உலகத்தில் கல்வியில் முதலிடத்துல தென்கொரியா தான் இருக்கு. அது 8 வயதுல தான் மாணவர்களை 1ஆம் வகுப்புல சேர்க்கணும். மற்ற நாடுகளும் 6 வயசுல சேர்க்கணும். நாம 6 வயசுல சேர்க்கிறோம். அப்ப அந்த கல்வியை இலவசமாக, சரியாக, சமமாக எல்லாருக்கும் கொடுப்பது அரசின் கடமை. அதை நம்ம செய்யணும். அப்ப அது வரைக்கும் நீங்க இதை சைத்து கொண்டுருங்க, வந்தவனை இதை ஒழிச்சுட்டு மாற்றிவிடும். காஸ்ட் பேஸ் ரிசர்வேஷன் மூலமா ஒரு தகுதி உள்ளவன் தள்ளிட்டு ஒரு தகுதி இல்லாதவன் நிரப்பப்பட்ட பாதி இடங்கள் அப்படி நிரப்பப்பட்ட இடங்கள் தான். நான் நிஜமாவே போய் சேர்றது பாத்தீங்கன்னா ஒரு 15%. ஆனா அப்பா அம்மா எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருப்பாங்க. அந்த காஸ்ட் ஒரு காரணமா வச்சு தகுதியே இருக்காது அவங்களுக்கு, ஆனா அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க. அதை நீங்க ஒழிப்பீங்களா? அப்படி தங்கச்சி கேட்கறது என்னன்னா, நீங்க இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் ஏன் வருது அப்படின்னா, கல்வியே மறுக்கப்பட்டு கிடந்த சமூகத்துல தங்கச்சி, இப்ப நான் ஒரு விவசாயி, நான் வரப்புல நின்று பார்க்கிறேன். எல்லா செடிக்கும் தண்ணி விட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம், என்னுடைய கனவு. ஆனா எந்த செடி வாடி இருக்குது, எந்த செடி உடனடியா தண்ணி விடலைன்னா செத்து போகும்னு தெரியுது பாருங்க. அந்த செடிக்கு முதல்ல தண்ணி விட வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு பாத்தியை கட்டி முதல்ல அதுக்கு விடுறேன். எல்லா செடிக்கும் தண்ணி விடுறோம், ஆனால் செத்து போயிடும் உடனடியாங்கிற செடிக்கு முதல்ல தண்ணி விடுறோம். இதுதான் இந்த சமூக நீதினு இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்கு உருவாக்கப்பட்டது. அது கால ஓட்டத்துல நீங்க சொல்றது தானாகவே அது சமநிலை அடைஞ்சு வந்துடும். தகுதி வாய்ந்தவர்களைத்தான் நம்ம சேர்ந்து செய்வோம். நீங்க ஒரு சமூக பின்னணியில பின்புலத்தில் இருந்தவங்கிறதுக்காக சலுகையில நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை. தரமான கல்வியை அனைவருக்கும் சமமாக சரியாக நீங்க இலவசமா கொடுத்துட்டீங்கன்னாவே நம்ம பிள்ளைகள் தகுதி வாய்ந்தவர்களாக வந்துருவாங்க. அந்த செத்து போறதுங்கிறது இனத்து வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவங்க பொருளாதார நிலையை கண்டுபிடிக்கணும். அந்த செத்து போற பயிரா, அந்த காய்ச்சி நிற்கிற பயிரான்னு அதுதான். நீங்க அப்படி கிடையாது. எல்லா இடத்திலுமே பொருளாதாரத்தில் விழுந்தவன் இருக்கிறான், மேம்பட்டவனும் இருக்கான், எல்லா இடத்துலயுமே இருக்காங்க நினைச்சு. ஆனால் இங்க பொருளாதார மேம்பாடு என்பது எதுல இருந்து வருது? கல்வியில இருந்து பெறுகிற வேலை வாய்ப்புல இருந்து தான் நிகழ்ச்சி வருது. அதுக்காக அது உருவாக்கப்பட்டது. அதை நீங்க உடனடியா வேண்டாம்னு சொல்லி நிராகரிக்க சரியா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் படிக்க வந்துருக்கு. நான்லாம் அண்ணன்லாம் எனக்கு எந்த உதவித்தலும் இல்லாம படிச்சு வந்தாங்க. எங்க கிராமத்துல 5வது பட்டதாரி. அப்படின்னா எவ்வளவு 1000 ஆண்டுகளா நாங்க கல்வி மறுக்கப்பட்டு பள்ளிக்கூடத்தை பார்க்க இருக்கிறோம். அதனால அதுக்காக தான் அந்த சமூக நீதி, இந்த இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு வச்சிருக்கு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தனியார்மய, தாராளமய, உலகமய கொள்கையில நீங்க சொல்ற அந்த இடஒதுக்கீடு இல்லை. இப்ப எந்த கல்லூரியில நீங்க உங்களுக்கு இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கிடைக்குது? மதிப்பெண் எவ்வளவு, பணம் எவ்வளவு? இப்ப போங்க தனியார் கல்லூரிக்கு போங்க. நீங்க ஒடுக்கப்பட்டவரா, பழங்குடியா, பிற்படுத்தப்பட்டவரா, இதெல்லாம் கேள்வி இல்லையே. மதிப்பெண் எவ்வளவு பெற்றிருக்கிறீங்க, பணம் எவ்வளவு தருவீங்க, அதானே கேட்கப்படுது. அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். நீங்களாக அதை மாற்றணும். எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்களாக தான் விடணும். அதான் சட்டம் போட்டு அதை ஒழிக்க முடியாது. ஏன்னா இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதனால அது